அவன் பதில் சொல்ல போறான் விஜயராகவன் நினைச்சேன். இதுக்கெல்லாம் லேசா பதில் சொல்லிட்டு போயிருவான். இதுக்கெல்லாம் ரொம்ப லேசா பதில் சொல்லிட்டு போயிருவான். காதல் பத்தி பேசினார் தம்பி. காதல் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு அசிங்கமான வார்த்தை, அசிங்கமான அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அத அவர் சொன்ன மாதிரி உணர்ந்தவங்களுக்கு தான் காதலை பத்தி தெரியும், வெளியில பேசுறவங்களுக்கு தெரியாது. உணர்ந்தவங்க மனசால உணரணும், உணர்ந்தவங்களுக்கு தான் காதலை பத்தி தெரியும். சரி, அதை பார்ப்போம். அதுக்கு பதில் சொல்றதுக்கு நாம சொல்லக்கூடாது, தம்பி விஜயராகவன் தான் சொல்லணும். சொல்லியா நட்புங்கிற பேச வராரு விஜயராகவன். போனேன், ஒருத்தன் பிட் அடிச்சுட்டு இருந்தான். அவனை பார்த்து அவன் நண்பன் பிட் அடிக்காதரா, படிச்சுட்டு பாரு, நல்லா படிச்சுட்டு பாருங்களாண்டா. நல்லா படிச்சுட்டாயா இல்லையா, அவன் அழுகல, அவன் கண்ணில் வர்ற கண்ணீர் ஆனந்த கண்ணீரியா. நட்பு ஆரம்பிச்சபடியே நட்பை பற்றி பேசுறவங்க அந்த அளவு இருக்கியா அவன் நட்பு. அதான் பாசம். இன்னொரு வரைக்கும் நீ பேசுற ஒரு மட்டும் கண்ணீர் வந்துச்சா உனக்கு? அப்ப அவன் பார்த்து விட்டு அடிக்காதரா, நாளைக்கு படிச்சுட்டு வந்து நல்லா எழுதுறாங்க சார். அப்ப அவன் நல்லா படிச்சுட்டு வந்து நாளைக்கு நல்லா எழுதுறான் சார். அவன் டெஸ்ட்ல 100க்கு 100 எழுதுறான் சார். அப்பதான் சார் புடிஞ்சு பார்த்து விட்டு அடிக்கிறத விட பார்க்காம படிச்சுட்டு மேலுன்ட்டு அவனுக்கு பழத்து பையன் மேலிருந்து சார். விஜயராகவா அழுகாம பேசியா, உன்னோட நட்போட ஆழத்தை பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கய்யா. அழுகாம பேசியா, அழுகாம பேசு. உன்னோட நட்போட ஆழம் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருச்சு. ஒரு நண்பன் இப்படிதான் இருக்கணும், ஒன்னே பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல காம்பஸ் செட் வரல, அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு காம்பஸ் கொடுத்தான். அதுவே லவ் பண்ணாங்க. அவன்கிட்ட 1000 ரூபாய் இருக்கா, முதல்ல ட்ரெஸ் எடுத்தாப்பா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பாத்துக்கோங்கய்யா, உங்க கேமரா பத்தி புட்டு விட்டு வைக்கிறாங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல கேம்பஸ் காலம் முன்னே கொடுக்குறாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா 1000 ரூபாய் எப்படி பண்ணாங்களா? அந்த காம்பஸ் தந்த பெருசு நட்பு பெருசா, இல்ல இந்த 1000 ரூபாய்க்கு சட்டை எடுத்த லவ் பெருசா? கேள்விங்க பதில் சொல்லுவாங்க. அப்படி கேள்விங்க. 8 வயசுல வர நட்பு பெருசா, 28 வயசுல வர காதல் பெருசாங்க? கேள்வி கேட்கிற பார்த்தா எனக்கே பயமா இருக்கு, யாருக்கு திருப்பி சொல்றது. நட்புங்கிறது ஒரு புனிதமானதுங்க. லவ்ங்கிறது என்ன தெரியுமாங்க மீனிங்கு? நேசிக்கிறதாங்க. இவங்களாம் மாத்திக்கிறாங்க சார் இந்த லவ்ங்கிறது வேற மீனிங்கு. இவங்களாம் லவ்ங்கிறது ஒண்ணுலாம் போயிடும் சார். அந்த அண்ணன் சொன்னாங்க சார், லாஸ்ட்ல லவ்னா புனிதமானதுன்னு சொன்னாங்க சார். லவ்ங்கிறதுனா 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு உண்மையான லவ், இன்னொன்னு பொய்யான லவ். அதே மாதிரி நட்பு 2 பிரிக்கலானே. உண்மையானதையும் பிரிக்கலாம், போலியானதையும் பிரிக்கலாம். நீங்க சொன்னீங்களே பாருக்கு 100 ரூபாய் இருக்குங்கிறீங்களே, அதே மாதிரி தானே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்களே 1000 ரூபாய் இருக்கா சட்டை எடுத்தாமல அப்படி கேட்பாங்க சார். அதே அவன் இந்த வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் பாரு. இந்த வயசு 7ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். பஸ்ல ஏறி 2 வருஷம் தான் ஆகுது. இப்பயே இந்த பாடு பண்ணிட்டேன். இன்னும் காலமெல்லாம் இருக்கு. ஆனா எங்க நட்பு அது வாங்கிக்கிறனே ரொம்ப நல்லவங்கண்ணே. இந்த ஊருக்கு எல்லாம் நட்பு செய்யறதுதான். அண்ணன் தம்பியா பழகுவானே. முஸ்லீம்காரையும் ஹிந்துக்காரையும் லவ் பண்ணுவாங்க எங்கேயாவது. ஆனா முஸ்லீம்காரையும் ஹிந்துக்காரையும் நட்பு பழகுவானே. எங்க ஸ்கூல்ல எல்லாம் முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன் 3 பேர் இருக்காங்களே. கேட்டுக்கோங்க, நட்புல கிடைச்சிச்சு சமத்துவம். நட்புல கிடைச்சிச்சு சமத்துவம். அது ஜாதி மதம் பார்க்காது, எதையுமே பார்க்காம வர்றதான் நட்பு. ஆனா லவ் அப்படி இல்லனே, எல்லாம் பார்த்து செய்வானே. எங்க ஊர்ல எப்படி உங்க ஊர்ல அப்படி, அதனால லவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவானே. அதானே லவ்வுக்கும் நட்புக்கும் ஒரு வித்தியாசம். நட்பு 100%, லவ் 25% தானே. லவ்வை விட 4% ஃப்ரெண்ட்ஷிப் அதிகனே, தெரிஞ்சுக்கோனே.
அவர் காதலை பத்தி பேசிட்டு போனாரு. இவர் நட்புக்கு கேள்வி 116 கேள்வி கேட்டிருக்காரு. 116 கேள்வி கேட்டிருக்காரு. ஒத்த கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது. ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியாது. சரி, மாப்பிள்ளை புதுமுகம் என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்திருப்பாரு. அவர் பேச்சை கொஞ்சம் கேட்போம். ஏன்னா ரொம்ப அனுபவப்பட்டவர், காதல்ல ரொம்ப அனுபவப்பட்டவர். அதனால அவர் பேசுறது கேட்போம். மாப்பிள்ளை பேசுங்க, காதலை பத்தி பேசுற பங்காரு ராஜா பேசுங்க.